இஸ்லாத்தில் செய்யக்கூடாத செயல்கள் இருக்கிறது. அது இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். எனக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது எங்களது வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது. அதில் எங்கள் சித்தப்பா, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவர் அல்ல, என் அன்னையின் கூட பிறந்த தங்கையின் கணவர், அவர் கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்தார். தொப்புள் வரைக்கும் அவருடைய தங்கச் சங்கிலி கழுத்தில் இருந்து தொப்புள் வரைக்கும் இருந்தது. அந்த விசேஷத்தை ஆரம்பித்து வைக்க ஹஜரத் அவர்கள் அழைத்திருந்தோம். ஹஜரத் அவர்கள் எங்களது இல்லங்களை தேடி வந்து அந்த விசேஷத்தை அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்து வைத்துவிட்டு அந்த ஹஜரத்துக்கும் வந்திருந்தவர்களுக்கும் விருந்து கொடுத்தோம். விருந்தை உண்டுவிட்டு எல்லோரும் வெளியேறி வாசலில் அமர்ந்திருந்தோம். இதே வீட்டில் கேட்டுக்கருகில், கேட்டுக்கு வெளியே, இப்போ இருக்கிற கேட்டுக்கு வெளியே நடந்தது. ஹஜரத் அவர்கள் என் சித்தப்பாவை நோக்கி, ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது என்று ஹஜரத் அவர்கள் எங்கள் சித்தப்பாவை நோக்கி கூறினார்கள். எங்களது சித்தப்பாவிற்கு கோபம் வந்து ஹஜரத் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டி திமிரிவிட்டார். ஹஜரத் அவர்கள் அழுது கொண்டே மசூதிக்கு சென்று விட்டார். நான் 10 வயதாக இருக்கும்போது இது நடந்தது. உண்மையை சொன்னால் பொல்லாப்பு, இஸ்லாத்தை விலக்கி கூறினால் பொல்லாப்பு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் அணிந்தது கிடையாது. அவர்கள் வெள்ளி அணிந்திருந்தார்கள். உண்மையை சொன்னால் பொல்லாப்பா இருக்கு.